அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்க வச்சு ஒரு டோனட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக இந்த சின்ன கப்பு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா இந்த மசாலா, உப்பு, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்து பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லி இலை கூட பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மல் கஞ்சித்தாள் கவர் கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இது கொஞ்சம் உடையும், அதனால் நீங்கள் கீழே ஒரு கவரு மேலே ஒரு கவர் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட டோனட் அச்சு இருந்தால் அந்த அச்சை வச்சு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அழுத்தி எடுத்துட்டேன். இப்போ நாம் கட் பண்ணிக்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்னு இல்லை, பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா அழகாக ரவுண்டாக நடுவில் ஒரு சின்ன குட்டி மூடியோ இல்லைன்னா அன்றைக்கி இந்த கேக்குக்கு க்ரீம் ஃபில்லிங் பண்ணுற அந்த இதை வச்சு கூட நீங்கள் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பொரித்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஷேப் நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒட்டாது கவரில். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்ம டோனட்டை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். நான் சிக்கன் டோனட்ஸும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், ஹப்சாஸ் ஜோனில். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.